இல்ல இந்த தேங்காயை உடைக்கிறது, மாங்காயை உடைக்கிறது, 1008 தேங்காய், இதெல்லாம் யாரு கத்து கொடுத்தா, எங்கேருந்து வளர்ந்ததுன்னு தெரியல. ஏதாவது ஒரு சாஸ்திரத்துல 108 தேங்காயை உடைச்சா காரியம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன்னா நான் ஒத்துக்கிறேன். எந்த சாஸ்திரத்திலையும் இல்லை. உடனே நீங்க குமுதத்துல இருக்கு, கல்கியில இருக்கு, தீபாவளி மலர்ல இருக்குலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் எழுதினவர் யாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதுல எல்லாம் இல்லை. அதே சமயத்துல பரிகாரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஜாதக சாஸ்திரத்துல. எங்க தாத்தா ஜாதகக்காரரா இருந்தார். இந்த பரிகாரம் பண்றது, கிழக்காக இந்த விளக்கு ஏத்து, மேற்காக அந்த விளக்கை ஏத்து. விளக்குங்கிறது எல்லா பக்கமும் ஜோதி இருக்கு. அது என்ன கிழக்கா ஏத்துறது மேற்கா ஏத்துறது? விளக்கு ஏற்ற வேண்டும், ஏனெனில் மங்களகரம். அதோடு நிறுத்திக்கணுமே ஒழிய இதுக்கு பரிகாரம் பண்ணு, அதுக்கு சிகப்பு பிளவுஸ் பீஸ் அவருக்கு வாங்கிட்டா அவர் என்ன பிளவுஸ் பீஸை வச்சு அவர் பண்ணுவார்? முதல்ல அவர் தைச்சுக்கணும். அதுக்கு நீங்க டெய்லர் பேரையும் எழுதி கொடுத்துருங்க அவருக்கு. கடைசி இந்த பிளவுஸ் பீஸ் நம்ம கைக்கு தான் வரப்போகுது, சும்மா பேருக்கு வாங்கி தரோம். அதனால இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்ம மூட நம்பிக்கை விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, பக்தி வளரும்.